எல்லாரும் ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டீங்களா இந்த வீக்கு? ஃபர்ஸ்ட் மலர் என்ன பார்த்தோம்? ஸ்க்லெராந்தஸ் மேம். ஓகே. ரெண்டாவது மலர் வாட்டர் வயலட். ஓகே. ஸ்க்லெராந்தஸ் எத்தனை நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்க எல்லாரும்? 4 days மேம். 4 days. எல்லாரும் டேட் மென்ஷன் பண்ணிருந்தோம், கரெக்டா ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் மேம். ஓகே, எஸ் மேம், எடுத்துக்கிட்டோம் மேம். எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே ஓகே. ஏன்னா மலர்களை வந்து 3 நாள் நம்ம சொல்லியிருக்கோம், 4 days ஒரு 3 daysன்னு கொடுத்துருக்கோம். இது இங்க அடுத்தடுத்து மலர்கள் 2 மலர்களா தான் போகும். ஸோ ரெகுலரா எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளால மலர்களை பத்தி இன்னும் ஆழ்ந்த புரிதல்ல பயணிக்க முடியும். நம்ம ஆரம்ப கட்டத்துல வேணா சில மிஸ்டேக்ஸ் நடக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இனி போகக்கூடிய ஒவ்வொரு மலர்களும் ரொம்ப இம்பார்ட்டன்டான மலர்கள். நம்மளை அப்படியே ஒரு மிரர் வச்சு காட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மலர்களும். ஸோ அதனால தயவு செய்து மெடிசன் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு வகுப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கான மலருக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர் வந்து 9வது மலர். ஓகேங்களா? த பேலன்சிங் ஃப்ளவர், த ஸ்க்லெராந்தஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸ்க்லெராந்தஸ் மலரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சமநிலை அற்றவர்கள். சமநிலை அற்றவர்கள் அப்படின்னா எதிலையும் சரியாக முடிவெடுக்க முடியாமல் கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்னா இந்த ஸ்க்லெராந்தஸ் மனிதர்கள் தான். இவங்க ஒரு விதமான சோம்பேறி குணம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நல்ல சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், வந்து இன்னும் சோம்பேறித்தனம் வந்துடும். எப்ப சுறுசுறுப்பா இருக்காங்க, எப்ப சோம்பேறித்தனமா இருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி மனிதன் ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அடிமையாளர்கள் அப்படின்னா அங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோம்பேறித்தனத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க. அதாவது ரொம்ப எஃபோர்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா வாயடிப்பாங்க. ஆனா ஒரு அந்த வேலையை பிரசன்டேஷன்ல கொடுக்கறதுக்கு சொல் இருக்கிற அளவுக்கு செயல் இருக்காது. என்ன அது நல்லா பேசினாங்களே, நல்லா சூப்பரா பண்ணாங்களே, அவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்களே, எல்லாரும் நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கும். பட் ஆனா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும் போது என்னடா அது எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கு, ரிசல்ட் வேறையா இருக்கு அப்படின்ற மாதிரியான சூழலை தான் ஏற்படுத்துவார் இந்த மனிதர்கள். சோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸே அந்த சோம்பேறித்தனம். ஆர்வம் இருக்கும், என்ன இருக்கும், முன்னேறணும், இது பண்ணிடணும், அதை பண்ணிடணும், அதை ஆயிடுவேன், நான் இதாயிடுவேன், எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்கு உழைக்கிறதுக்கு முழுமையான எஃபோர்ட் தான் இவங்க கிட்ட குறையுது. காரணம் எண்ணங்கள்லாம் இருக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிருந்தா, சரி கொஞ்ச நேரம் வெயிட், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கலாம், கொண்டிக்கு பாத்துக்கலாம், போன் பாத்துக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது முடிச்சு அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நேரத்தை கடத்தி 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 ஒரு மேல அவங்கள வர்க்க முடிக்கிற நேரத்தையே மறந்துடுறா. அது தவிர்த்து அந்த சூழலையே நடக்காத அளவுக்கு கொண்டு போயிடுது. இதனாலதான் அவங்க வாழ்க்கையில ஒரு சக்சஸ் அப்படின்றது முட்டுக்கட்டையா நிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் எவ்வளவு சுகமா அனுபவிச்சுட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு சோம்பேறித்தனமா இருக்காங்களோ, அதே சமயம் இவங்க கிட்ட இந்த ஞாபக மறதியும் கூடயே ஒட்டிக்கிட்டு வந்துருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா, எதுலயும் எனக்கு பெருசா ஈடுபாடு இல்ல, வாய் பேசுது, பட் ஆனா செயல் அப்படின்னு வரும் பொழுது என்னால ஒரு முழுமையான ஒரு தன்மையை கொடுக்க முடியாம ஒரு வற்புறுத்தலின் காரணமா அதை செய்யறதுனால எதுவா இருந்தாலும் பெருசா ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்கள இருக்காங்க, படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறான், எஃபோர்ட் எடுக்கிறான், அவன் ரொம்ப எஃபோர்ட் எடுக்கிறான், பட் ஆனா மார்க் மட்டும் வரவே மாட்டேங்குது. பேசும்போது நல்லா இருக்கு, பட் ஆனா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. கேட்டா நான் அப்படியே மறந்துடுது, நான் என்ன பண்றது, எனக்கு தோணுது நல்லா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனா என்னால முடியல, மறந்து போயிடுது, சோம்பேறித்தனம் வந்து அந்த நேரம் எதையாவது பண்ணி நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கலந்தஸ் வந்து ஒரு சிறப்பான ரெமிடி. படிச்சதை சட்டுன்னு மறந்துடுறாங்க. ஏன் மறக்குது என்னன்னு தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் படிச்சதெல்லாம் மறந்துடுறான், எதுவுமே மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கலந்தஸ் மலர்கள் குழந்தை பருவத்தில இருந்தே சரியா கையாண்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப பெஸ்டா இருக்கும். பட் ஆரம்ப கட்டத்துல நம்ம ஸ்கலந்தஸ் மலரை எங்க கையாளணும் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல எஜுகேஷன் ரிலேட்டடா. சரி, இங்க பேஸ் எப்படி இருக்கும், அந்த எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்றது ஸ்கலந்தஸ் மலர் குணாதிசயத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களால எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறதா இவங்களோட வேலை. பேனா எழுதுறாங்கன்னு வைங்களேன், அந்த பேனாவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு நாய்ஸ் இவங்களால கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுல இருக்கிற ரிதமை லிசன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இவங்க படிக்காம போறதுக்கும் மறந்து போறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. இதுதான் காரணம் இல்ல, இதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயத்த பேனா தட்டுறதா இருக்கட்டும், கால் ஆட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது விஷயத்த பக்கத்துல நோண்டிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அந்த சவுண்டு மேக் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சவுண்டோடய இவங்க டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா படிக்கவும் செய்வாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருக்க மாட்டோம், அவங்கள பார்க்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாது அவங்க ஏதாவது நோண்டிட்டு இருக்கிறாங்க, இல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னுட்டு. இல்லைன்னா கையில, இல்லைன்னா முடிய ஏதாவது ஒண்ணு முகத்துல கண்ணத்தை கிள்ளிக்கிட்டே இருக்கிறது, இல்ல கண்ணத்தை நோண்டிட்டு இருக்கிறது, காதை சும்மா அப்படின்னு தொடச்சுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஆக்டிவிட்டி கண்டிப்பா நடக்கும். இத பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இத செய்துகிட்டே படிக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கவனம் வந்து 2 விதமா வேலை செய்யும். ஒண்ணு, அவங்களோட அப்சர்வேஷன் அவங்களுக்கு அறியாமையே இது இயல்பா செய்வாங்க. இவங்க வாண்டடா செய்யறாங்கன்னு கிடையாது, இவங்க இயல்பாவே அதை செய்வாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அந்த அந்த ஆக்டிவிட்டியில இவங்களோட கவனம் இருக்கும். ஆனா அவங்க அந்த ஆக்டிவிட்டியில தான் கவனம் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பட் ஆனா படிக்கவும் செய்வாங்க. இல்ல ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு ஆபீஸ் வேலை செய்யறாங்கன்னா பாத்தீங்கன்னா காலாட்டிக்கிட்டே செய்வாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பாடியில, நான் சொல்றது வந்து இண்டிகேஷன் தான் இப்படிலாம் இருக்கும்னு. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரம் முடிய சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு சிலர் வந்து ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மோதிரத்தை கழட்டி கழட்டி மாட்டுறது, மோதிரத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா டேபிள் மேல இருக்கிறது, ஏதாவது ஒரு திங்ஸ இவங்க நோண்டிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அதுலயே இந்த ஸ்கலந்தஸ் மலரோட மனநிலையாளர்களை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவங்களோட கொஞ்சம் விதமான சோம்பேறித்தனமும் மறதி, ஒரு விதமான கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிள் குறைஞ்சு இருக்கும் இவங்க கிட்ட. இர்ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல முடியாது, இந்த ரெண்டும் கட்டானா சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிளும் இருக்குது இர்ரெஸ்பான்சிபிளும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, இந்த இம்பேலன்ஸ்ன்னு சொல்றோம், அது மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவர்கள் உழைப்பில் வாழ்பவர்கள். எப்படின்னா நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, கஷ்டப்படாம ஒரு வித்தவங்க யாராவது ஹெல்ப் பண்றாங்க, நான் இதை ஒண்ணு பண்ணிக்கிறேன், இதன் மூலியமா நான் வந்து என்னோட வேலையை நான் ஈஸியா முடிச்சிருவேன் அப்படின்னா அதுக்கு எஃபோர்ட் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறது. என்னன்னா சோம்பேறித்தனம்ல, ஃபுல்லா படிக்கிறது கஷ்டம், ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு தான் படிப்பாங்க. நீங்க என்னதான் அவங்கள உருட்டி பெரட்டி அடிச்சு துவைச்சாலும் சரி, அந்த குறிப்பிட்ட மார்க்குக்கு மேல அவங்க படிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 மார்க் படிக்கணும் அப்படின்னா அவங்களோட டார்கெட் வந்து 45 மார்க்கா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் நீங்க அவங்கள போட்டு வருத்தி படிக்க வச்சாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 45 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணி தான் மைண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிற மாதிரி பாவலா பண்ணுவாங்க, எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கு இவ்வளவுதான் போதும் அப்படின்ற ஒரு ஃபிக்சேஷன் இருக்கும். அதே மாதிரி பல நேரங்கள்ல வந்து கூட ஒரு நண்பர்கள் யாராவது நல்லா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நான் காப்பி பண்றதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா படிக்கவே மாட்டாங்க.
ஓகே எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாப்பா. சோ இதுல என்னன்னா அடுத்தவர்கள் உழைப்ப இவங்க கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இதுவும் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். சோ இவங்க எல்லாருமே காப்பி பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிப்பாங்க. சோ பொதுவா எல்லாருமே அப்படித்தான். ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க, ஒரு சிலர் வந்து பயப்பட மாட்டாங்க, ஒரு சிலர் எப்பவுமே லைஃப் ஃபுல்லாவே காப்பி அடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க எப்படி அப்படின்னா இவங்க எஃபோர்ட் எடுப்பாங்க. பட் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் அதிகமாக்கிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ஞாபக மறதி இருக்கிறதுனாலயே மோஸ்ட் ஆஃப் இவங்க வந்து இப்ப ஈவினிங் ஒரு பேரண்ட்ஸ் வந்து உட்கார வச்சு விழுந்து விழுந்து படிக்க வைக்கிறாங்கன்னு வைங்களேன், காலையில எக்ஸாம்ல போனா டோட்டலா மறந்துடும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே படிச்சாங்களே எழுதுனாங்களே அது எப்படி மறக்கும் அப்படின்னா எஸ், ஏன்னா இவங்கள் முழு அந்த கான்சென்ட்ரேஷனோட படிக்கல, ரெட்டத்தன்மையிலேயே இருப்பாங்க. இந்த ஸ்கலந்தஸ் மலர்களோட வந்து நான் சொல்றதெல்லாம் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த இம்பேலன்ஸ் இந்த சைடும் இருக்கும் அந்த சைடும் இருக்கும். இந்த டூ அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஸ்கலந்தஸ் சொல்லலாம். ரெட்டத்தன்மை அப்படின்னாலே ஸ்கலந்தஸ். ரெட்டத்தன்மை எல்லாத்துலயும் ரெண்டு விஷயம், இதுவா அதுவா, ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பமான மனநிலை. அந்த குழப்பத்துல கடைசி வரைக்கும் தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் தவற விட்டுடுவாங்க. இவங்களோட பெரிய மைனஸே அதுவாதான் இருக்கு. அதே சமயம் இவங்களால எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்க முடியாம அவஸ்தைப்படுவாங்க. இதுவா அதுவா அப்படின்ற அந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கலந்தஸ் மலரை நீங்க நல்லா பார்க்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு துணி கடைக்கு போறோம்னு வைங்களேன், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம். 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இதுல ரெண்டுத்துல எதை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஸ்கலந்தஸ். 2க்கும் மேற்பட்டு எனக்கு நான் 4-5 எடுத்து வச்சிருக்கேன், அந்த 5ல இருந்து என்னால எடுக்க முடியலன்னா அது வேற மலர். நல்லா புரிஞ்சுக்கணும். the 2 options, I have always 2 options அப்படின்னாலே ஸ்கலந்தஸ் வந்துடணும். ஓகேங்களா? எனக்கு இதையும் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ரெண்டையும் எனக்கு விட மனசு இல்ல. பலர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா போன உடனே ஒன்னு சூஸ் பண்ணிடுவாங்க, ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன். சூஸ் பண்ணிட்டு அதை ஓரமா வச்சிருவாங்க. கடையவே ஒட்டுமொத்தமா களைச்சி பார்த்து தேடி கடைசியா ஒண்ணு எடுப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் கடைசி எடுத்ததையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டையும் வச்சுப்பாங்க. இதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து பில்லு போட்டுருவாங்க. பில்லு போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் அவங்களுக்கு மனசே கேட்காது, எனக்கு என்னமோ அதுதான் சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் தப்பா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் மாத்திட்டு வந்துருவாங்க. மாத்திட்டு வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ கடைக்காரங்க திட்டுவாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கதான் தேடி கஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு எடுத்துட்டு வந்தது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நாள் தான் வேர் பண்ணுவாங்க. அடுத்த நாள் அது பெருசா எனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்ல, போர் அடிச்சிருச்சு, அது எனக்கு பெருசா இதுவா இல்ல, எனக்கு என்னமோ அது இதுவா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பணம் கொடுத்து வாங்கிய இவங்க தேடி தேடி செலக்ட் பண்ண பொருளே இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ இதுதான் இவங்களோட த பேஸ் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரட்டத்தன்மை, குழப்பம், குழப்பவாதிகள், எதுலயும் முடிவெடுக்க முடியாம இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம மறதி இருக்கும், சோம்பேறித்தனம் இவங்க கிட்ட சுகமா குடி இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், பிள்ளைங்க எல்லாம் காலையில எல்லாரையும் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுல பாத்திரம் இருக்கும், சமைக்கிறது இருக்கும், துணி துவைக்கிறது இருக்கும், எல்லா வேலையும் பெண்டிங்கா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. போனை பார்க்க ஆரம்பிப்பாங்க, இல்ல டிவி பார்ப்பாங்க, இல்ல யார் கூடயாவது பேசுவாங்க. அப்படியே நேரம் போயிடும். அதாவது சுகமா அப்படின்னா தன்னோட இயல்பா நண்பர்களோட பேசுறதுக்கு, சாட் பண்றதுக்கு, வீடியோ பாக்குறதுக்கு, டிவி பாக்குறதுக்கு, மூவி பாக்குறதுக்கு, இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட் எல்லா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் வீட்டுல எதுவுமே வேலை நடந்திருக்காது. லாஸ்ட் மினிட்ல அடிச்சு முடிச்சு செய்யறன்ற பேர்ல எல்லா வேலையும் பெண்டிங் வச்சு 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 நிறைய வேலைகளை சேர்த்து வச்சுக்கிறவங்க கேட்டா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சண்டைக்கு வருவாங்க. இவங்களை கேட்டா ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யலையா அப்படின்னு கேட்டா வீட்டுல ஒரு சண்டையே ஏற்படும். நான் காலையில இருந்து என்னெல்லாம் பண்றேன், எனக்கு உடம்பே முடியல, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இதை பண்றேன், எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றீங்க அப்படின்னுட்டு இவங்க அப்படியே பெல்ட் அடிச்சிருவாங்க. ரீசன் என்னன்னா அந்த சோம்பேறித்தனம். அதை குறை சொல்றதுனால இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு யார் குறை சொல்றாங்களோ அவங்க மேலேயே திருப்பி விட்டுருவாங்க.
அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய இந்த மாதிரியான பெண்டிங்கான விஷயம் நிறைய இருக்கும். ஃபைல் பெண்டிங்கு, ஒர்க் பெண்டிங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்டேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருக்கட்டும், நேம் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு அவசியமா தேவையா இருக்கும், அந்த பொருள் தேவைன்னு இருக்கும், இன்னைக்கு வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம்னு அதை வருஷ கணக்கை இழுத்தடிச்சிட்டு கடைசி வரைக்கும் வாங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு லேண்ட் வாங்குறாங்க, ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, ஒரு லேண்ட் வாங்கினா என்ன பண்ணணும், ப்ராப்பரா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கணும். ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் டிரான்சாக்ஷன் பண்ணாம இல்லைன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலேயே போயிருக்கும். அவன் சொல்லுவான், நீங்க என்னங்க பண்ணாமையே இருக்கீங்க, பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னா, இதோ பண்றோம் இப்ப பண்றோம் அப்படின்னுட்டு. ஸோ இந்த பெண்டிங் வைக்கிறது இவங்க கிட்ட நிறைய இருக்கும். எது கெடுத்தாலும் பெண்டிங் வைக்கும், நாளைக்கு பாத்துக்கிறேன், நாளைக்கு சேர்த்து செஞ்சுக்கிறேன், இன்னைக்கு இல்ல நான், அதாவது இவங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கும் அப்படின்னா, எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, நான்லாம் அசால்ட்டா செஞ்சிருவேன் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த எண்ணம் கொஞ்சம் அட்வான்ஸா ரொம்ப போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம், இப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு, பரவாயில்ல இதை இப்போ நம்ம இப்போ ஃப்ரீயா விட்டுலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு இந்த நம்ம இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த விநாயகர் இன்று சனி பகவான் கிட்ட சொல்லுவாங்க, இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி. இவங்க அதே மாதிரி தன்னோட வேலைகளுக்கு இன்னைக்கு இல்ல அப்புறம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு நாளைக்கு அப்படின்ட்டு தள்ளி போட்டு ஒரு விஷயத்த பல மாதங்களாகவும் பல நாட்களுக்கும் பல வருடங்களுக்கும் இழுத்தடிச்சு அந்த வேலைகளை வச்சிட்டு இருக்கிறவங்க இந்த ஸ்கலந்தர்ஸ் மலர்கள். இந்த மாணவர்களை முக்கியமா இந்த ஸ்கலந்தர்ஸ் மலர்களை நம்ம மற்ற விஷயத்த சொல்றதை விட மாணவர்களுக்கு முக்கியமா இந்த மலர்கள் ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு கோர்ஸ் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்ச உடனே +1ல வந்து குரூப் செலெக்ஷன் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் எடுப்பாங்க. 2 குரூப் வச்சிருப்பாங்க, எதை சேர்றதுன்னு மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஃப்ரெண்டு சேர்ந்தான்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துலயே ஐயோ எனக்கு இந்த சப்ஜெக்டே எனக்கு வரல, மாத்திருங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வாய்ப்பே இல்லாம அதையும் தவற விட்டவங்க சரியா படிக்காம ஃபெயில் ஆயிட்டு மார்க் எடுக்காம கஷ்டப்படுவாங்க. சோ அந்த இவங்களோட அந்த முடிவெடுக்க முடியாம இந்த ரெட்டத்தன்மை, ஒருவேளை நான் அதுவே எடுத்திருந்தா நல்லா படிச்சிருந்திருப்பேன், நான் அந்த கோர்ஸே எடுத்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னுவாங்க. இவங்களால ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாம, என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த கேர்ள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, இந்த கோர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் இப்போதைக்கு நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கும், படிச்சா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்யூட்டர் குரூப் எடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் குரூப் எடுத்துட்டு காலேஜ்ல, நான் சொல்றது 12th முடிச்சு காலேஜ்ல சொல்றேன் நானு, பிசிஏ எடுத்துட்டாங்க. இப்ப பிசிஏ எடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் சொல்றாங்க, இல்லம்மா உனக்கு வந்து கஷ்டமாச்சே, உனக்கு மேக்ஸ் கஷ்டம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதை எப்படி நீ பண்ணுவேன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இதுதான் ஸ்கோப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இன்னொரு விருப்பம் என்ன அப்படின்னா, கேட்டரிங் ரொம்ப பிடிக்குது. ஸோ இப்ப ரெண்டுமே அவங்க யோசிச்சுட்டே இருந்து ரொம்ப நாள் மைண்ட்ல சீட்டுக்கு வந்து எல்லா காலேஜ்லயும் போட்டாங்க, சில வாய்ப்புகள் வந்தும் அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வேற வழியே இல்லாம பிசி அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் ஒரே குழப்பம், எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால பாஸ் ஆக முடியாது, என்னால முடியாது, நான் ஃபெயில் ஆயிடுவேன்ட்டு ஒரே அழுக ஆர்ப்பாட்டம், ரொம்ப வீட்டுல வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, சரிம்மா சரி உன்னால முடியலன்னா விட்டுடு, நீ ஏன் கஷ்டப்படுற, அந்த பொண்ணு என்ன சொல்ல, என்னால இதுக்கு மேல என்னால படிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. சரி என்ன பண்றாங்க, ஓகே நீ வந்து இந்த எக்ஸாமோட முடிச்சுக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப நம்ம வீட்டுல வசதி இல்ல, திருப்பி உன்னை நிறுத்தி வேற இடத்துல என்னால சேர்க்கறதுக்கு இப்போதைக்கு வசதி இல்ல, இப்போ இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டினதுக்கே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எழுதிட்டு நின்னுட்டாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிடுவேன், நான் எதுலயுமே பாஸ் ஆயிருக்க மாட்டேன், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வேலையை விட்டு நின்றுச்சு, வீட்டு சூழல் காரணமா வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, சாரி, காலேஜ் விட்டு நின்னுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ரிசல்ட் வருது, எல்லாத்துலயும் பாஸ், செமஸ்டர் எல்லாத்துலயும் பாஸ். இந்த பொண்ணு இப்ப என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை எனக்கு வருதோ அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் இதையே படிக்கட்டா அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீ நினைச்சு பேசுற, இப்பதான் காலேஜ் விட்டு நின்னுட்டாச்சு, இப்ப நீ வேலைக்கு போற, இப்ப திருப்பி நீ எப்படி அதை போவ அப்படின்னுட்டு. இல்ல நான் பாஸ் ஆயிட்டேனே, ஒருவேளை என்னால முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
திருப்பியும் என்ன பண்றாங்கன்னா, சரி பரவாயில்ல வேலைக்கு போமா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு. சரி எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் ஏமா காலேஜ் விட்டு நின்னுட்டு அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், படிக்க கஷ்டமா இருக்கு அதனாலதான் நின்னுட்டு அப்படின்னு சொல்லும் போது, ஓகே நாங்க வேணா ஏதாவது சப்போர்ட் பண்றோம், நீ கண்டிப்பா படிப்பு ரொம்ப முக்கியம், நீ படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா திருப்பி கேட்டரிங் போறாங்க. கேட்டரிங் போய் ஜாயின் பண்ணிட்டு இப்போ பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டே கேட்டரிங் வீட்டு சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடைப்பட்ட காலத்துல கோர்ஸை முடிவு பண்ண முடியாம கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட வந்தாங்க, ரெமிடிஸ் கொடுத்துருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பார்ட் டைமா ஜாப் செலக்ட் பண்ணி ஜாப் பண்ணிக்கிட்டே படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த 2 வேலையுமே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்ப வீட்ல இருந்து பெருசா ஃபினான்ஷியலா சப்போர்ட் எதிர்பார்க்கல, அவங்களே அவங்க லைஃப பாத்துக்கிற அளவுக்கு வந்துருச்சு. சோ என்ன அப்படின்னா, இந்த குழப்பம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க லைஃப்ல டிசிஷன் எடுக்கவே விடாது. எடுத்தாலும் பேக் அடிச்சிருவாங்க. இவங்க தான் அடம் பண்ணி நான் இதைத்தான் படிப்பேன், நான் இதைத்தான் செய்வேன், நான் இதுதான் எனக்கு வேணும்னு அடம் பண்ற இவங்களே ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு இது பிடிக்கல, இது எனக்கு வரல, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு எவ்வளவு விருப்பப்பட்டு பேசின இவங்களே மாத்தி பேசுவாங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்கலந்தஸ் மலர் they always have 2 ஆப்ஷன்ஸ். எப்பவுமே அந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஸ்கலந்தஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜாபு, வேலையில ஒரு கம்பெனிக்கு போவாங்க, ஒரு ப்ராப்பரா ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏதா இவங்க கிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்புலாம் இவங்க கிடையாது, பட் ஆனா ஆக்டிவாவும் இருப்பாங்க. பட் ஆனா ஆக்டிவை விட சோம்பேறித்தனம் அதிகமாவே இருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட ஒட்டுமொத்த அவங்களோட வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தவற விடுறதுக்கான காரணம். இந்த சோம்பேறித்தனமும் குழப்ப மனமும் அந்த மறதி, ஒரு எதுலையுமே ஒரு குழப்பமற்ற நிலை. ஸோ யாராவது இருப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தவங்களோட உழைப்பை கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்ற மனநிலையும் இருக்கும். நான் எப்படி சொல்றேன்னா, அடுத்தவர்களோட உழைப்பை எப்படின்னா, இப்போ முடிவெடுக்க முடியாம இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பணம் கட்டி வீணா போகுது இல்லையா? ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு பரவாயில்ல, அந்த சோம்பேறித்தனத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க இவங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்கலந்தஸ் மனநிலையாளர்களோட குணாதிசயமா இருக்கு. ஸோ மாணவர்கள் அதாவது குழந்தை பருவத்திலேயே ஸ்கலந்தஸ் மலர்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவான சிந்தனையோட பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒருவேளை அவங்கள கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் வைஸ் நிறைய டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். எப்படி இருக்காங்கன்னா, கண்டிப்பா படிச்சது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும், வேலைக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆக்சுவலி இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனாலும் இந்த ஸ்கலந்தஸ் மனநிலையாளர்கள் என்ன பாத்தீங்கன்னா, அந்த 10th படிச்சு கோர்ஸ் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், காலேஜ்ல இருந்து அதாவது 12th முடிச்சு காலேஜ் போகும்போது கோர்ஸ் டிசைட் பண்றதா இருக்கட்டும், இதுல அவங்களுக்கு நிறைய விதமான குழப்பங்கள், மனசஞ்சலம் ஏற்பட்டு அதனால முடிவெடுக்க முடியாம எதையோ ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்கலந்தஸ் மலர்கள் மனமுடையவர்கள். அதே மாதிரி சரிப்பா அடுத்தது கடந்து வந்துட்டாங்க, இயல்பான ஒரு மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த ஸ்கலந்தஸ் மலர்களால பெரிய பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க, மறதி அதிகமா இருக்கும், எதையும் முடிவெடுக்க முடியாது. ஒரு வீட்டுல ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட குழப்பிக்கிட்டே இருப்பாங்க, கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, இவங்களும் குழம்பி அடுத்தவங்களும் குழம்பிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு டிபெண்ட் பண்ற மாதிரியே கொஞ்சம் இவங்க இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா குழப்பம், செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஒரு பாதி பணத்தை கட்டி வச்சுட்டு தொடரவும் மாட்டாங்க, நீங்க அதுல விட்டு விலகியும் வர மாட்டாங்க, ரெண்டுங்கட்டானா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு 50-50 இப்படிதான் இருக்கும். முழுமைத்தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கிறது இல்ல. ஸோ அந்த முழுத்தன்மை இல்லாததுனால, அதாவது 0வும் இல்ல 100%ம் இல்ல, இந்த 50-50 அப்படின்றதுனால இதுவா அதுவா அப்படின்னு பண்ணும் போது இதுல விருப்பமும் இருக்கு, விருப்பமும் இல்ல. இப்படி இருக்கிறதுனாலயே என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபெயிலியர் ஆறாங்க, லைஃப்ல பிசினஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆறாங்க, ஒரு ஜாபுக்காக ஒரு ப்ராப்பரான விஷயம் இல்லாம ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறன்ற பேர்ல வேலை கிடைச்சிட்டு தான் வேலையை தேடணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையை விட்டுட்டு வேலையை தேடுவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். டக்குன்னு லைஃப்ல எதுக்குமே
தன்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஃபினான்ஷியலான ப்ராப்ளமா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இவங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விஷயம் இருக்கு. இதுவா அதுவா ரெட்டத்தன்மை இருக்கு அப்படின்னாலே ஸ்கலந்தஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, ஒரு விஷயம் வந்து எனக்கு மைண்டு பணம் கொடுத்துட்டேன், எனக்கு அது வருமா வராதான்னு எனக்கு தெரியல, அதுக்கு நான் என்ன மலர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களோட மனநிலையை பார்க்கணும். அந்த மனநிலையில உங்க மைண்டுக்கு என்ன தெரியுது, அவங்க கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு, ஆனா இப்ப கொடுப்பாங்கன்னு இல்ல, கொஞ்சம் இழுத்தடிச்சு கொடுப்பாங்க, பேச்சுவார்த்தையில தான் இருக்குது, குடுக்குறேன்னு இருக்காங்க, ஆனா நாள் கொஞ்சம் இழுத்து அடிச்சு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஆனா அவங்க பேசும்போது எனக்கு குடுக்குருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு உள்ள இருக்கும். ஆனா பணம் தரல, ரெமிடி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இந்த ரெட்டத்தன்மை நல்லா புரிஞ்சுக்கணும். என் மைண்டே கொடுப்பாங்கன்னு தோணுது, கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த 2 இருக்கு அப்படின்னா ஸ்கலந்தஸ் தான் எடுக்கணும். நான் அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வரும்பொழுது, நான் இன்னொரு மலர்கள் வரும்பொழுது நான் மற்றதையும் இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஸ்கலந்தஸ் மலர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மனம் என்னவாக இயங்குது, எப்படி இருக்கு, நான் என்னவா இருக்கேன்றத புரிஞ்சுக்குங்க. நம்ம கிட்ட இது மாதிரியான நிழல் தன்மை இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மலர்களை தொடர்ந்து எடுத்துக்கணும். இந்த ஸ்கலந்தஸ் மலரு, இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மலர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க ஒரு நாளைக்கு 4 வேளை எடுத்தா எனக்கு சரியாயிடுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் ஹை டோசேஜே எடுக்கணும். ஹை டோசேஜ்னா எப்படின்னா, ஒரு 2 hours ஒன்ஸ், 3 hours ஒன்ஸ், ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 10-15 நாளைக்கு தொடர்ந்து 3 hours ஒன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அந்த மலர்களை தொடர்ந்து 3 மாசம் வரைக்கும் எடுக்கணும். அப்பதான் இந்த குணாதிசயம் குறையும். ஏன்னா இந்த சோம்பேறித்தனத்துல சுகம் கண்டவங்களால டக்குன்னு அவங்களால வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த மெடிசனை சாப்பிட்றதுக்கு அப்புறம் சோம்பேறித்தனம் வந்துடும். ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் ஸ்கலந்தஸ் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஓடிட்டேனா? இல்ல மேம், புரியுது. ஆனா இது வந்து பேசிக்கா வந்து லேடிஸ்க்கு தான் இருக்குமா இல்ல ஜென்ஸுக்கும் இருக்குமா? இது லேடிஸ் ஜென்ஸுக்குன்னு தனியாலாம் இல்ல, எல்லாருக்குமே இருக்கும். ஓகே. ஒரு சில மலர்கள் தான் பெண்களுக்குன்னு குறிப்பிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் குழந்தைங்கள இருந்து அதிகமா குழந்தைங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும், பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம பெருசா அவங்கள ரொம்ப அப்சர்வ் பண்ண மாட்டோம். வீட்டுல ப்ராப்ளம் வரும்போது தான் அவங்க கிட்ட ஆமா இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் வராத வரைக்கும் பெருசா அவங்களோட குணாதிசயங்களை ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க குழந்தைங்கள. ஸோ அதனால குழந்தை பருவத்துல ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். பெரியவங்களா வரும்பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்ப இல்லைன்னு வீட்டுல ப்ராப்ளம் வருதோ அப்பதான் இந்த மனநிலையை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. புரியுது மேடம். மேடம் அது வந்து ஹை டோஸ் எப்படின்னா 15 days ஒன்ஸ் எடுக்கணுமா மேடம்? 15 daysக்கு வந்து அந்த 2 hours ஒன்ஸ் எடுக்கணுங்களா மேடம்? அதாவது ஹை டோஸ் சொல்றது எதுக்காக அப்படின்னா 2 hours ஒன்ஸ் 3 hours ஒன்ஸ் எடுத்துக்குங்க ஒரு 15 நாளைக்கு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு காலையில மதியானம் நைட் அந்த ஒரு நாளைக்கு 4 முறை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இவங்களோட மனம் வந்து சோம்பேறித்தனமா இருக்கும். ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த குணாதிசயம் கொண்டவங்க ப்ராப்பரா மெடிசனே எடுக்க மாட்டாங்க, மறந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு மறதி கொஞ்சம் எப்பவுமே கூடயே இருக்கு இல்லையா, தொத்திக்கிட்டு இருக்கு இல்லையா. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இதோ எடுக்கணும்னு நினைச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் ஹை டோசேஜ்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா ஒரு 2 hours 3 hours ஒன்ஸ் ரெகுலரா எடுத்தா அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படும். இந்த பெண்டிங்கான வேலையெல்லாம் முடியும். நல்லா பார்க்கலாம். இந்த ஸ்கலந்தஸ் எடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு ரொம்ப தூக்கம் வரும், ஒரு சிலருக்கு வந்து சுறுசுறுப்பா கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்ச விஷயம்லாம் செய்து முடிப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா மறந்து போறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுங்க சார். இது வந்து இப்ப நீங்க சொன்ன குணாதிசயம் உள்ள நபர்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? அதற்கு பிறகு வந்து நிலத்தன்மை போய் நார்மல் வந்துருவாங்களா?
அதாவது வந்துருவாங்களா அப்படின்றத விட நீங்க அப்படி இருக்கிறவங்க எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா சரி. இங்க வார்த்தையா சொல்றதை விட அனுபவங்களா புரியுதல் தான் இருக்கும். மாற்றங்கள் எடுக்க எடுக்க அந்த மாற்றங்கள் நம்மளே உணர ஆரம்பிச்சிருவோம். சோ நம்ம சொல்றதெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வரலாம். ஒரு சிலருக்கு மட்டும் இன்னும் ரேரா அதிகமா அவங்களுக்கு தேவைப்படலாம். ஓகேங்க. ஓகேங்க. ஓகே. எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு புரியுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா ஸ்கலந்தஸ்ல? அடுத்த மலருக்கு போயிருவோமா? நீங்க சொன்ன விஷயம் நிச்சயமா அந்த அந்த குணாதிசயம் உள்ள நபர்கள் அதுக்கான தீர்வு இதுதான் அப்படிங்கிறது பக்காவா இருக்கும், தெளிவா இருக்கு. கண்டிப்பா நிறைய அடிக்கிட்டே போடுங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுடைய குணாதிசயங்களுடைய சிறிய ஒரு ஒரு விஷயத்துல இருந்து அவங்களுடைய அதிகபட்ச விஷயங்கள் எல்லாமே லைனா எடுக்கிட்டு வந்திருக்கீங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு, மிக மிக யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. கண்டிப்பா. அதனாலதான் நான் சொன்னேன், கிளாஸ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அந்தந்த மலர்கள் வரும் பொழுது நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே தன்னை பாக்குற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு மலர்களும் நம்ம இப்ப சொல்றதெல்லாம் வார்த்தைகள் மட்டும் இல்ல, உண்மையிலையும் நடக்கும். அந்த ரெமிடியை தொடர்ந்து நம்பிக்கையோட எடுக்கும் பொழுது அந்த மாற்றம் பேசும். நம்ம குரூப்லயே நிறைய பேர் பர்சனலா சொல்லிட்டு இருக்காங்க, ரெமிடிஸ் எடுத்து சில சேஞ்சஸ் இருக்கு, பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்னுட்டு. சோ இந்த ஒரு நாள் ஒரு 3 நாள் 4 நாள் எடுக்கும் போதே இந்த ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுல நிழல் தன்மை இருக்கிறவங்க முழு நிழல் தன்மையில இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ அப்ல இந்த ரெமிடி எல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எதெல்லாம் மைனஸா இருக்கும் அதெல்லாம் மாறிடுச்சுன்னா வாழ்க்கை இனிமையா நம்மளால மாத்திக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா. அதனால மலர்களை கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க, ரெமிடிஸை எடுத்துக்குங்க, உங்களுக்கு இன்னும் புரிய வரும். இந்த ஸ்க்லரந்தஸ்ல இரட்டைத்தன்மை அப்படிங்கறதா மிக மிக அடிப்படையான விஷயம் இல்லைங்களா? இங்க குழப்பம் அப்படின்ன உடனே இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. இன்னொரு மலர் இருக்கு, அந்த மலர் வரும்போது நான் அதை கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற மலர்கள்ல இந்த ஸ்கலந்தஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்டத்தன்மை, ஐ ஹாவ் 2 ஆப்ஷன் அப்படின்னாலே ஸ்கலந்தஸ் தான் அடிச்சு சொல்லலாம். எனக்கு 2க்கும் மேற்பட்ட விஷயத்துல குழப்பம் இருக்கு, எதை எடுக்கணும்னு தெரியலன்னா அது வேற மலர். அத 2ல எதை சூஸ் பண்றது தெரியல, எனக்கு 2 முடிவு இருக்கு, இதுவா அதுவான்னு தெரியல, எனக்கு 2 பிசினஸ் பண்ணணும்னு தோணுது, இதுவா அதுவான்னு தெரியல, 2 பக்கத்துல இந்த பக்கமா அந்த பக்கமான்னு முடிவு எடுக்க முடியல அப்படின்னாலே இங்க ஸ்கலந்தஸ் தான். இம்பேலன்ஸ், ரெட்டத்தன்மை. அதே மாதிரி விஷயங்களை தள்ளி போடுதல். நாளைக்கு பார்க்கலாம். சோம்பேறித்தனத்தோட ஒரு சொர்க்கத்துல வாழ்றவங்க இந்த ஸ்கலந்தஸ் மலர்கள் உடையவர்கள். கரெக்டா சொன்னீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா, மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும், கத்துவாங்க, கோவப்படுவாங்க. பட் அவங்க அந்த ஒரு விஷயம் ரொம்ப சொர்க்கமா நம்ம இயங்கி ரொம்ப அதுல அடிக்ட் ஆயிட்டோம்னு வைங்களேன், டக்கு நம்மளால அதுல வெளியே வர முடியாது இல்லையா? அதான் உண்மை. சோ அதனாலதான் அவங்க அப்படியே அதுலயே இருக்கிறாங்க. சோ அதனால தனக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் இழந்துட்டு இருக்கிறாங்கன்றது அது புரிய மாட்டேங்குது. சோ இதை மாத்துறதுக்கு வழியே இல்லையான்னு பல கேள்விகள் இருக்கும். ஆனா இந்த மலர்கள் மூலியமா அத்தனையும் மாத்திர முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கறது இந்த மலர்கள் தான். ஒரே ஒரு சந்தேகம், இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் அவங்களுடைய பை பர்த்னு சொல்லக்கூடிய பிறப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இல்லைங்களா? எஸ். இப்ப இதன் மூலமாக அதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா தொடர்ந்து எடுக்க அவங்க கிட்ட சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். இல்லாமல் இன்னைக்கு நான் இந்த அனுபவத்தை சொல்லவே முடியாது. இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த அனுபவம் தான். இது எதுவுமே எட்வர்ட் பாட்சி எல்லாத்தையும் சொல்லல. அவரு மலர்களை பத்தி அதாவது மனம் சார்ந்த விஷயம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு சில அவரோட அனுபவத்தை சொன்னாரு. ஆனா நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த ஒரே பேட்டர்னையே சொன்னதே அரசமாவே அரைக்கல.
மற்றவர்களோட நிறைய அனுபவத்தையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சொல்றோம். இப்ப நான் நேத்து பார்த்திருக்கலாம், போன வாரம் பார்த்திருக்கலாம், போன மாசம் பார்த்திருக்கலாம். அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ற விஷயம், எனக்கு நடக்கிற அனுபவங்கள், இந்த அத்தனை அனுபவத்தின் ஒரு கோர்வை தான் இந்த வெளிப்பாடு. நிச்சயமா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா? அடுத்த மலர் போயிடலாமா? ஓகே மேம். ஓகே. ஏன் கிளாஸ் ரொம்ப குவைட்டா இருக்கு? யாருமே பேச மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேரை தவிர மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க. தொடர்ச்சி எடுத்து அவங்களுடைய நிலத்தன்மையிலிருந்து நார்மல் மாறிட்டாங்க மேடம். இல்ல, ஒருவேளை நான் பேச விட மாட்டேங்கிறேன். அப்ப உங்களுடைய வகுப்பு வந்து தெளிவாக இருக்கிறது. அதான் ஒரே கமெண்ட். அதாவது 2 விதமா எடுத்துக்கலாம். நீங்க வாய் திறந்து ஓகே எல்லாருக்கும் ஓகே புரியுதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப திருப்தியா இருக்கும். எல்லாரும் அமைதியா இருக்கும் போது ஒருவேளை நம்ம எங்கேயாவது இங்க புரியுதா அப்படின்னு கேள்வியும் வந்து நிக்குது. புரியுதுங்க மேடம். சரி, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் மன நிறைவா இன்னும் நிறைய விஷயத்த சந்தோஷமா இன்னும் அதிகமா கொடுப்பேன். ஓகேங்களா? பல நேரங்கள்ல அமைதியை வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு மைண்ட் கான்சியஸ்க்கு போயிடுது. ஏன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகுன்ற கொஸ்டின் எனக்கு வந்துருது. புரியும்படியா நான் சொல்லியிருக்கிறேனா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதுக்காக தான். ஏன்னா அமைதி தான் எனக்கு அந்த கேள்வி ஏற்படுத்துது. ஒருவேளை நீங்க எல்லாரும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா ஓகே, இன்னும் ஹாப்பியா இன்னும் நிறைய விஷயங்களை நான் இன்னும் சந்தோஷமா பகிர ஆரம்பிச்சிருவேன். ஓகே, சரி, நம்ம அடுத்த மலருக்கு பேர்லாம் நேரம் ஆயிட்டே இருக்கு. வாட்டர் வயலட். இந்த வாட்டர் வயலட் அப்படின்ற மலர் இந்த கம்யூனிகேஷன் ஃப்ளவர். கம்யூனிகேஷன் ஃப்ளவரா? அப்போ இது எப்படி கம்யூனிகேஷன் ஃப்ளவர்னா நம்மளோட இயல்பான வாழ்க்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் ஆனா அது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா அந்த விஷயம் அங்க நிகழுது அப்படின்னா அது வாட்டர் வயலட். என் மனசுக்குள்ள ஓடுற விஷயம் நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, நான் சொல்லாமல் அவர்கள் புரிந்து கொண்டு அதை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த மலர்கள்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட நிழல் தன்மைய சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள துன்பப்படுத்தி, நீ சரி கிடையாது, நீ உன்கிட்ட இந்த புத்தி இருக்கு, நீ இப்படி இருக்க, நீ இதனாலதான் உருப்படல, இப்படிலாம் நீ இருக்கிற, இதுதான் வாழ்க்கைக்கு பிரச்சனை, இதுதான் உன்னோட படிப்புக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம ஹர்ட் பண்றோம். பேசிய மனசை காயப்படுத்தி அதனுடைய தீவிரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாருமே. ஓகேங்களா? எல்லாருமே நம்ம அதை தான் செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வழி தெரியல. ஒருத்தவங்களை வழி நடத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு, பட் ஆனா அதை அன்பா போகணுமா, திட்டணுமா, அடிக்கணுமா, கண்டிஷனா இருக்கணுமா, எப்படி பண்ணா அது சரியாகும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாததுனாலதான் நம்ம அப்படி இயங்கிட்டு இருக்கோம். ஆனா மலர்கள்ல நம்ம பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம 100% மலர்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மலர்களை 100% புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். ஓகேங்களா? நான் ஒன் டைம் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நான் 100% நான் ஃபுல்லி நான் தெரிஞ்சுட்டேன்னா வாய்ப்பே கிடையாது. நானே இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேனான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் இன்னமும் எனக்கு மலர்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு வகுப்புலயுமே ஒவ்வொரு புது அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த முழுமை அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா? அதுக்கு கடல் போல இருக்கும், இன்னும் நிறைய அனுபவங்களுக்கு கொடுக்கறதுக்கிட்டே இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற மைனஸ ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாம, இல்ல அடுத்தவங்க நம்மளோட மைனஸ சொல்லி காயப்படுத்தாம, இங்க ஒரு விஷயத்த பேசாம, ஆர்குமெண்ட் பண்ணாம, சண்டை போடாம, எதுவுமே பண்ணாம மலர்களை எடுத்துக்கிட்டு அமைதியா இருந்தா அது சரியாகும் அப்படின்னா 100% ட்ரூ. இங்க யாருக்கும் நான் நல்லவன், நான் எனக்கு இந்த எண்ணம் இருக்கு, நான் இவ்வளவுதான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு போய் நீங்க வாய் திறந்து ஒவ்வொருத்தருக்கா போய் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்து மலர்களை சரியா கையால தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து மலர்களை எடுத்துட்டு நீங்க அமைதியா இருந்தாலே போதும். அவங்க இயல்பா நீங்க எதுவுமே சொல்லாம உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது நியாயமான விஷயம் மட்டும். ஓகேங்களா?
நியாயமா நான் இருக்கிறேன். பட் ஆனா அத மத்தவங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன காயப்படுறாங்க, என்ன பிளேம் பண்றாங்க அப்படின்னா இந்த மலர்கள் எடுத்துட்டு நம்ம கைட்டா இருந்தா போதும். ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் நான் இப்படிதான், நான் கரெக்டா இருக்கேன், நல்லதான் பண்றேன், நான் யாரையும் தப்பு பண்ணல அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரெமெடி எடுத்துட்டு குவைட்டா இருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேல யாரெல்லாம் நம்மளை காயப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நம்ம தவறா பேசினாங்களோ அதே மனிதர்கள் நம்ம கிட்ட சே நான் சாரிப்பா, நான் உன்னை அன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அந்த சூழல் ஏதோ எனக்கு அப்படிதான் தோணுச்சு, ஆனா இப்போ எனக்கு புரியுது நீ அந்த மாதிரி இல்லை அப்படின்னுட்டு நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் பண்ணாம ஒருத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்ககிட்ட வந்து அப்பாலஜி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. ஆமா மேம். சோ இதெல்லாம் எங்க நடக்கும்னா இந்த மலர்கள்ல இயங்கும். சோ அதுலயும் இந்த வாட்டர் வயலட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஒரு கான்வர்சேஷன், ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு பேரண்ட்ஸ்க்கான விஷயங்களா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்குமான புரிதலா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல நான் என்ன நினைக்கிறேன்னு அவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணணும். ஆனா அதை என்னால அங்க சொல்ல முடியல, அதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல, எனக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்கு அப்படின்னா வாட்டர் வயலட்டை மட்டும் எடுத்துட்டு குவைட்டா இருந்தா புரியும். அதாவது என்ன சொல்ல நினைச்சாங்களோ அந்த பர்சனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு அம்மா இருக்காங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பொண்ணு அம்மா இருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம்ல மாட்டியாச்சு, அதை எப்படி அம்மா கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அம்மாக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, பேசுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இவங்க கிட்ட நான் எப்படி சொல்றது தெரியல, இவங்க கிட்ட பேசினா நம்மளை தப்பா புரிஞ்சுப்பாங்களோ, இல்ல நம்ம அம்மா நம்மளை அடிச்சிருவாங்களோ, இல்ல நம்மள வந்து ஒரு மாதிரி பிளேம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. வாட்டர் வயலட்டை தொடர்ந்து எடுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பேரண்ட் இவங்க கிட்ட என்னவோ நீ ஏதோ என்கிட்ட சொல்ல நினைக்கிற, ஏதோ சம்திங் நீ என்னோ ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது, பரவாயில்ல எதுனால என்கிட்ட ஓப்பனா சொல்லு, உனக்கு ஏதோ சம்திங் நீ ப்ராப்ளம்ல இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நான் உன் மேல எந்த கோபமும் படலை, நான் எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு, நான் வந்து அதை சரி பண்றதுக்கு என்ன வழி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன புரியுது அப்படின்னா, பல நேரங்களில் இந்த மனநிலை தான் நம்மள பல நேரத்துல பெரிய பிரச்சனையில கொண்டு போய் மாட்டி வச்சிருது இல்லைங்களா. எங்கேயும் ஷேர் பண்ண முடியல, எனக்கான வாய்ப்பு கிடைக்கல, இல்ல பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, இந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அது இந்த உறவுகள்ல ஏற்கப்படக்கூடிய சில நேரத்துல நம்ம அந்த தப்பே பண்ணிருக்க மாட்டோம், அந்த தப்பு நம்ம மேல விழுந்திருக்கோம், அப்போ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைப்போம். அந்த நேரங்கள்ல யாருக்குமே எதுவுமே பண்ண தேவையில்லை. த வாட்டர் வயலட் ரெமிடி சூப்பரா வேலை செய்யும். ஒரு முக்கியமான விஷயம், மோஸ்ட்லி நம்ம பெரியவங்க இல்ல குழந்தைங்க நம்மளும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம் ஓகேங்களா. நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போவோம். வீட்டுல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இத சொல்ல மறந்துடாத, அன்னைக்கு வயிறு வலிச்சிச்சு அதை சொல்ல மறந்துடாத, கால் வலிச்சிச்சே வீங்கி இருந்தது அதில் சொல்ல மறந்துடாதன்னு எல்லாத்தையும் சொல்லி அனுப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு ஒரு வாட்டி போறோன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு போய் சொல்லுன்னுவாங்க. இவங்க இதெல்லாம் மைண்ட்ல கொண்டு போய் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் டாக்டர் முன்னாடி உட்காந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஐயோ எதையோ சொல்லணும்னு நினைச்சேனே மறந்துட்டேனே அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம எதையோ சொல்லுவாங்க. உடம்புக்கு என்ன தேவையோ, என்ன உடல்ல ப்ராப்ளமோ, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துடுவாங்க. ஸோ அந்த புரிதல் ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு இந்த டாக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ல ஏற்படுற மிஸ்டேக்ஸ்னால வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா. இன்னைக்கு பலருக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு போவாங்க, ட்ரீட்மெண்ட் வேற ஒண்ணு நடக்கும். இவங்க வந்து எனக்கு எல்லாமே பார்த்தேன், டாக்டர் எல்லாம் பார்த்தேன், எனக்கு எதுவுமே நடக்கல, இவங்க சைட்ல இருந்து எதுவுமே ப்ராப்பரா போய் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கம்யூனிகேஷன் மிஸ்டேக்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும், ஸோ ஓரளவுக்கு நம்மளாம் மேனேஜ் பண்ணணும்னு வைங்களேன். குழந்தைங்களுக்கும் சரியா சொல்ல தெரியாது, வயசானவங்களுக்கும் சில மறதி காரணமாவோ இல்ல அவங்களோட வயதின் சூழல் காரணமாவோ சில நேரத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாம, அந்த எப்படி சொல்லணும்னு தெரியாது, இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, இந்த இதை நான் எப்படி சொல்லணும்னு தெரியாம முழிப்பாங்க, அதனால அதை மிஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ இது மாதிரி இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஒரு டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி வாட்டர் வயலட் எடுத்துட்டு போகும்போது நம்மளோட ப்ராப்ளம் என்ன, அதே மாதிரி டாக்டர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ ஒரு கரெக்டான அட்வைஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்றது, எனக்கு என்ன தேவை, எனக்கு இந்த ஒரு இது சார்ந்த விஷயம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் அந்த வாய் வழியாவும் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பேச்சு வாக்குல நமக்கு அந்த விஷயம் வந்து சேரும். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம நினைக்கிற விஷயத்த நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், நம்மளோட பெற்றோர்களா இருக்கட்டும், கணவர், மனைவி, இந்த மாதிரி யாரா இருக்கட்டும், இந்த மலர்களை தொடர்ந்து எடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ த கம்யூனிகேஷன் ஃபிளார்னு அப்படின்னு சொல்றோம். சரி, இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வாட்டர் வயலட் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. முக்கியமான விஷயம் இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. என்னன்னா, இவங்க ரொம்ப அறிவாளி, பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனாலே இவங்க கிட்ட என்னன்னா கொஞ்சம் கர்வமும் கொஞ்சம் ஆணவமும் சேர்ந்தே இருக்கு. ஓகேங்களா? இருக்கிறது கொஞ்சம் சகஜம் தானே, அது குறைன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் அதிகமாகும் போது குறைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்ப இவங்க கிட்ட ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஞானம் அறிவா இருக்கு, அறிவு நிறைய இருக்கு, நிறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, நிறைய தகவல், அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னாலே இவங்களுக்கு தெரியாத தகவல்களே இருக்காது, நிறைய தகவலை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட் ஆனா இவங்க தனிமையா இருப்பாங்க. நிழல் தன்மையில எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணி ஒரு கூகுள் மாதிரி இவங்க எல்லா நாலேஜையும் வச்சுக்கிட்டு யாருக்கும் யூஸ் இல்லாம, அதாவது நிழல் தன்மையில யாருக்கும் பயனற்று தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட மிங்கிள் ஆகாம ஷையா இருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூச்ச சுபாவம், பெருசா யாரோடையும் பழக மாட்டான் அப்படின்ட்டு ரூம்குள்ள போயிருவாங்க. ஒரு நம்ம 10-20 பேர் உட்காந்து கலாட்டா பண்ணி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்போம். அந்த ஒரு பர்சன் மட்டும் ரூம்குள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பர்சன் மட்டும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் எப்பவுமே இண்டிவிஜுவலா தனிச்சு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இது இவங்களோட இயல்பு குணம் வாட்டர் வயலட்டோட. சரி, அதே மாதிரி அடுத்த குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எப்பவுமே சுய கௌரவம் அதிகமா இருக்கும். இதுதான் இவங்களோட ப்ராப்ளமும் கூட. ஏதாவது ஒரு விஷயம் நீ போய் கேள, இங்க இந்த இடத்துல போய் விசாரிச்சு பாரு, நான்லாம் போய் கேட்கணுமா, நான்லாம் யார் தெரியுமா, நான் போய் கேட்கணுமா அப்படின்ற மாதிரியான தாட் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். உறவுகள்ல ரொம்ப சுய கௌரவம் பார்க்கக்கூடியவங்க எப்பவுமே. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு என்ன வெத்தலை பாக்க வச்சு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறதா கூட, சாப்பிட வாப்பா அப்படின்னு போய் தனக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு பேசாம அமைதியா இருப்பாங்க. பெருசா தன்னோட அந்த நான் வந்து நீங்க என்னை கூப்பிடல, அதனால நாங்க மன வருத்தமா இருக்கிறேன்னு கூட அதை சொல்லாம அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒரு விதமான மன அழுத்தத்தை ஏற்படுத்திப்பாங்க இவங்க கிட்ட. சோ ஒதுங்கி இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுப்போம், எப்பவுமே ஒதுங்கி இருக்கிறாங்க, இப்பயும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அவங்களுக்கு வந்து இதுவே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடுது. சோ சுய கௌரவம் பார்ப்பாங்க. யார்கிட்டயும் ஓப்பனா பசிக்குதுன்னு வாய் திறந்து, ஈவன் பெத்த அம்மா கிட்டயே எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு போடுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன் நீங்க வந்து என்ன கேட்க மாட்டீங்களா, ஏன் நீங்க போட்டு கையில கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கூட வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. எப்பயாவது ஒரு வாட்டி இந்த உள்ள வச்சு ஒரு நாளைக்கு வேடிக்கைன்னு சொல்லும் பாத்தீங்கன்னா, அப்பதான் சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி. சோ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும் இவங்களுக்குள்ள. மனசுக்குள்ள என்னன்னா, சில நேரத்துல கொஞ்சம் இறங்கி வந்து நம்மளும் அடுத்தவங்கள மாதிரி சகஜமா பேசலாமோ, சகஜமா மத்தவங்களோட ஜாலியா இருக்கணும்னு தான் இருக்கு, நல்லாதான் இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா கிட்ட போன உடனே கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்களால அங்க இருக்க முடியாது, திருப்பி செப்பரேட் ஆயிடுவாங்க. சோ ஒரு கூட்டத்தோட ஒன்றிணைந்து இயங்க முடியாம கஷ்டப்படுறவங்க இந்த வாட்டர் வயலட் மனிதர்கள். எப்பவுமே கொஞ்சம் கௌரவத்தோட ரொம்ப எப்பவுமே இவங்களை டிபெண்ட், யாராவது வந்து இவங்களை தாங்கிக்கிட்டே இருக்கணும், ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எதுனாலும் சரி இவங்க கிட்ட கேட்டா. பட் ஆனா இவங்க கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க எதை வேணாலும் தேடி, எந்த விஷயத்தா இருந்தாலும், எதுவுமே இவங்களுக்கு தெரியலன்னா கூட அதை தேடி கண்டுபிடிச்சு
கொடுக்கறதுல இவங்க வல்லுனரா இருப்பாங்க. ஆனா இவங்கள வந்து 10 முறை கேட்கணும், இவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும், இவங்கள வந்து உனக்காக தான்ப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும், இவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ இதுதான் இவங்களோட மைனஸ். சோ இதெல்லாம் எதிர்பார்த்து எந்த இடத்துல எல்லாம் கூட இதுக்கெல்லாமா கூட கௌரவத்தை பார்ப்பாங்க அப்படின்னு பாக்குற அளவுக்கு இவங்க கௌரவம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது வந்து பெருசா இந்த ஒரு இளமை வயதுல கூட பெருசா பாதிப்பு இல்லைன்னா, ஒரு பெரியவர்கள் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த வாட்டர் வயலட் வந்து இருக்கும், மனநிலை அதிகமா இருக்கு. எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, தான் குடும்பத்துக்காக ஓடி உழைச்சி சம்பாதிச்சவங்களா இருப்பாங்க, அப்பா அம்மா 2 பேருமே. அவங்களோட ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வேலை பார்க்க முடியாம ரிட்டையர் ஆயிருப்பாங்க, இல்ல வேலையே எல்லாமே செட்டில் பண்ணி முடிச்சாச்சுப்பா, என் கடமை முடிஞ்சிருச்சு, இப்ப நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. சோ கடமை முடிஞ்சு வீட்டுல இருப்பாங்க. பட் ஆனா அவங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த ரிட்டையர் ஆன பர்சன்ஸ் இல்ல அம்மா அப்பா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வருமானம் இல்லாம வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு இந்த கௌரவம் அதிகமா வந்து நிக்கும். பாரு, நான் அன்னைக்கு நான் நல்லா சம்பாதிக்கிற வரைக்கும் எல்லாம் என்ன வந்து என்னன்னு கேட்டாங்க, இப்பதான் நான் சம்பாதிக்கலையே, நான் தான் இப்ப சும்மா தானே இருக்கேன், அதான் யாரும் என்ன மதிக்கிறது கிடையாது, என்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லைன்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனை நாள் அம்மாவும் அப்பாவும் எல்லாத்துக்கும் நமக்காக கஷ்டப்பட்டாங்க, இனிமே அவங்கள கஷ்டப்படுத்தாம ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், அவங்கள ஃப்ரீயா விடணும், எதுனாலும் நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்திருக்கும். பட் ஆனா இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, பாரு அவ்வளவுதான் நமக்கு மரியாதை, ஓடுற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை, அதுதான் இனிமே அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்மள கேட்க மாட்டாங்க, நம்மளே ஆர்டர் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உடம்பு சரியில்லை, நீ ஏமா இதெல்லாம் சாப்பிட்ற, நீ சொல்றதை கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டா, இவங்க அன்பால தானே நம்மள சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, பாத்தியா அவ்வளவுதான் என்னோட மரியாதை, இவங்க குடும்பத்தை கையில எடுத்த உடனே நம்மள அதிகாரம் பண்றாங்க அப்படின்னு ஒரு விதமான அந்த கோச்சிப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிட்டு தன்னை தனிமைப்படுத்திப்பாங்க. ரொம்ப பிள்ளைங்க கிட்ட ஓப்பனா சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லைனா கூட ஒரு பிள்ளைங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, தனக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைன்னா கூட பிள்ளைங்க கிட்ட கேட்காம யாரோ ஒரு 3rd person கிட்ட கேட்பாங்க. சோ அது இவங்களுக்கு தெரிய வரும்போது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்கும். ஏன் நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நாங்க இவ்வளவு சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஏன் எங்க கிட்ட கேட்க கூடாது அப்படின்னா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு என்ன பண்ணிக்க தெரியும் அப்படின்னு பேசுவாங்க. சோ இவங்களுக்கு இங்க என்னன்னா, நான் பெத்து வளர்த்து என் பிள்ளைங்களே இவ்வளவு நான் சம்பாதிச்சு வளர்த்து காப்பாத்தி இருக்கிறேன், நான் போய் இவங்க கிட்ட போய் கையேந்தணுமா, நான் இவங்க சம்பாதிச்ச காசுல சாப்பிடணுமா, நான் இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா அப்படின்ற மனநிலை இவங்களுக்கு இருக்கும், கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ இந்த மனநிலை அதிகமா இருக்கும் பொழுது இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த திருமணமாயி பிள்ளைங்க பேரம்பேத்தி எல்லாம் இருப்பாங்க. சோ அந்த குடும்பத்துக்கு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே ரிட்டையர் ஏஜ்னா கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு திருமணமாயி பிள்ளைங்க எல்லாம் பெருசா இருப்பாங்க. இந்த ஏஜ்ல வரக்கூடிய இந்த உறவுகள்ல வரக்கூடிய அந்த மனக்கசப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இந்த வாட்டர் வயலட் இஸ் த பெஸ்ட் ரெமிடி அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கட்டத்திலயா இருக்கட்டும், இளமை பருவத்திலயா இருக்கட்டும், வயதான காலத்துல வரக்கூடிய இந்த மனநிலைக்கும் இந்த வாட்டர் வயலட் ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு விதமான பழகிறதுக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம் இவங்க காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட என்னன்னா, எப்படி சொல்லலாம், இவங்க வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க, ஆனா அத வெளியே கொட்டுறதுக்கு எல்லாரோடய சகஜமா பேசி எல்லாரோடய ஷேர் பண்ணணும்ல. இவங்க சகஜமா பேசாம ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி இருக்கிறதுனாலயே எல்லாருமே இவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னு வைங்களேன், இப்போ ஒரு சொந்தக்காரங்களே வராங்க, பா ஐயோ உங்க பையன் கிட்ட யார் பேசுவா, அந்த பையன் பேசவே மாட்டாரு, அவர் ரொம்ப பார்க்க ரொம்ப இதுவா இருக்காரு, அக்கா நீங்களே கொஞ்சம் உங்க பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லுங்க. சோ எதுவுமே ஒரு விஷயம் அவங்க கிட்ட தேவைன்னா கூட அவங்க கிட்ட நேரா பேச முடியாத சூழலை இவங்க ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ரூடா ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனாலயே இவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, எந்த உறவும் ஈஸியா வந்து கனெக்ட் ஆகாது, ஜெல் ஆக முடியாது. சோ எல்லாருமே இவங்களுக்கு வந்து அந்த மரியாதை கொடுக்கணுன்ற பேர்ல எல்லாருமே தள்ளி நிப்பாங்க. சோ எல்லாரும் தள்ளி நிக்கிறாங்க, என்ன எல்லாரும் நம்மளை விட்டு தள்ளி நிக்கிறாங்க அப்படின்னு தோணும். கொஞ்சம் யாராவது கிடைக்கிறதா என்ன எனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு தோணும். சோ இதுதான் இந்த வாட்டர் வயலட் மனிதர்களோட மனநிலையா இருக்கு. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆள் மனசுல உறவுகளோட சந்தோஷமா வாழணும், ஜாலியா இருக்கணும்னு மனம் ஏங்குனாலும்
அந்த ஏக்கம் இருக்கும், அதன் மூலியமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அதே சமயம் அது எப்படி ஏன் கௌரவத்தை விட்டுருவோம், நான்லாம் யாரு அப்படின்ற ஒரு தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும். சோ இந்த மனநிலை தான் இவங்களை வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுவாக்குது. இந்த தனிமை அப்படின்றது நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கா இருந்தாலும் முழுத்தன்மையா மாறுறாங்க. இவங்க முழுத்தன்மையா இருக்கிறாங்கன்னா இவங்க கிட்ட போனா எல்லா விஷயம் கிடைக்கும்பா, நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த வாட்டர் வயலட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டிசம் குழந்தைங்க அவங்கள கையாளுறதுக்கு இந்த பேரண்ட்ஸ் எடுத்துக்க கூடிய ரெமிடி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வயலட் இட்ஸ் a very important flower. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு பேச தெரியாது. இந்த குழந்தைங்களுக்கு பல நேரத்துல தன்னோட உணர்வுகளை சொல்ல தெரியாது. பசிக்குது, ஒரு யூரின் வருது, ஒரு மோஷன் வருது, அதை சொல்ல தெரியாம, அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாம கஷ்டப்படுவாங்க. சோ இது ஆரம்ப கட்டத்துல இருந்தே இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும். சோ அம்மாக்கு வந்து இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு. தன்னோட இயல்பா மற்றவர்களை மாதிரி பெண்கள் மாதிரி என்னால இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியலன்ற ஒரு நெருக்கடி இருக்கும். சோ இதனால அவங்களுக்கு இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்றத, இந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்றத இவங்களால டக்குன்னு அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலயே அந்த குழந்தையோட மனநிலை இன்னும் ஹைப்பரா ஆகிறதுக்கு அதிகப்படியா வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்களோட குறைகள் அதிகமா ஆயிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு சொல்ல தெரியல, அது ஒண்ணு சொல்லுது, அம்மா ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதை போட்டு அடிப்பாங்க, குழந்தைய போட்டு அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சோ பொதுவாவே இந்த குழந்தைகள் கிட்ட ஒருத்தவங்க உறவுகள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியல, சொல்ல தயக்கமா இருக்கு, இல்ல சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல, எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா வாட்டர் வயலட்டை மட்டும் எடுத்துட்டு இருந்தாலே போதும், அவ்வளோ புரிதல்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஆட்டிசம் குழந்தைகள்ல எப்படி அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு எப்போ என்ன தேவை அப்படின்றது அந்த குழந்தைங்களோட ஒரு பார்வை, ஒரு சின்ன அசைவு மூலியமாவே அந்த பெற்றோர்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த வாட்டர் வயலட் தொடர்ந்து எடுக்கிறது மூலியமா சில நேரங்கள்ல நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிருக்கோம், கம்யூனிகேஷன் அங்க டிஸ்கனெக்ட் ஆகும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு இல்லாம நம்ம நினைக்கிற நேரம் எல்லாம் கொண்டு போய் அதுக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணி, இந்தா சாப்பிடு, இந்த தண்ணி குடி, இந்தா இதை செய், இதை இந்த அதை பண்ணு அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ அப்ப சில நேரத்துல அந்த குழந்தைங்க வந்து கத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கீழே ஊத்துவாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, சில நேரத்துல மோஷன் போயிடுவாங்க. இது மாதிரியான விஷயங்களா இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுறதுக்கான சூழல் தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ இது தொடர்ந்து இந்த ஆட்டிசம் பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க குழந்தைக்கும் சரி அம்மாவும் சரி தொடர்ந்து ரெண்டு பேருமே வாட்டர் வயலட்டும், அதாவது நான் சொல்றது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வாட்டர் வயலட்டும் கொடுத்தா ரொம்பவே சிறப்பா சப்போர்ட் பண்ணும் இந்த குழந்தைங்க என்ன நினைக்குதுன்ட்டு. சோ தொடர்ந்து கொடுக்கும் பொழுது பெருசா அந்த குழந்தைங்க கிட்ட நெகட்டிவான விஷயங்கள் இல்லாம, இந்த புரிதல் இல்லாம நடக்கிற விஷயங்கள்லாம் தவிர்க்க அந்த குழந்தையோட நிலை வந்து கொஞ்சம் ஹைப்பரா இல்லாம கொஞ்சம் காம் ஆகிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? சோ எப்பவுமே இந்த வாட்டர் வயலட் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என் வழி தனி வழி அப்படின்ற ஒரு கேரக்டரோலயே வாழ்றாங்க. சோ இதுதான் வாட்டர் வயலட். அதே மாதிரி சில இடங்கள்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் என்ன நினைக்கிறேன்றத என்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஒரு மெடிடேஷனுக்கு போறேன், என்னால உட்காடுறேன், அவங்க சொல்றது எனக்கு புரியுது, பட் அதை என்னால அந்த கம்யூனிகேட் பண்ணி அதை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் வாட்டர் வயலட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு மெடிடேஷன் பண்ணும் போது ஒரு நாள் ஃபோக்கஸ் பண்ண முடியலனாலும் வாட்டர் வயலட் எடுத்துக்கலாம். சார் நான் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஒத்து போகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பா தொடர்ந்து வாட்டர் வயலட் எடுக்கும் பொழுது அவங்களோட லைஃப்ல நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் எது அவங்களுக்கு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், தனிமை, உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் தொடர்ந்து வாட்டர் வயலட் எடுக்க அது சரியாகும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு ஞானம் அடுத்தவர்களுக்கு போய் சேர்ந்து அடுத்தவர்களும் பயனடைவாங்க. சோ நிழல் தன்மையில இருக்கும் பொழுது இவங்க கிட்டயே இருக்கும், யாருக்கும் யூஸ் இல்லாம. முழுத்தன்மை ஆகும் பொழுது இது அத்தனை பேருக்கும் பயன்பெற்று அவர்களோட அந்த என்ன சொல்றது பாசிட்டிவிட்டியும் இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இவங்களோட வாழ்க்கையில மனம் நிறைவோட வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? சோ இதான் வாட்டர் வயலட். புரிஞ்சுதுங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ புரியுது மேம். ஓகே மேடம், நான் தான் மேடம். சொல்லுங்க.
இது வந்து யாரு அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அதான் சொல்றேனே, இவங்க எப்பவுமே தனியா ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு குடும்பத்துல ஒரு 4-5 பேர் இருந்தாலும் இவங்க மட்டும் தனியா இருப்பாங்க, மிங்கிலே ஆக மாட்டாங்க. ஓகே மேடம், எனக்கு என்னன்னா இப்போ வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது பொருந்துற மாதிரியே இருக்கு. அப்போ நாம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறது என்னோட கேள்வி. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, 38 மலரும் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் மனநிலை. ஆனா நான் ஒவ்வொருத்தரும் ஒரு சில மலர்கள்ல அதிகமா இருப்போம். இப்போ என்கிட்டயும் வாட்டர் வயலட் இருக்கும், உங்ககிட்டயும் வாட்டர் வயலட் குணாதிசயம் இருக்கும், எல்லார்கிட்டயும் எல்லா மலர்களோட குணாதிசயம் இருக்கும். ஆனா அதோட பெர்சன்டேஜ் தான் நம்ம இங்க பாக்கணும். நான் என்கிட்ட இதுல ஒரு 10%, ஒரு 20% என்கிட்ட இருக்கு, பட் ஆனா நான் இம்பேஷன்ட்ல அதிகமா இருக்கேன், அப்படியே இருக்கு, நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னா, அப்போ ஒரு சில மலர்கள்ல 100% பொருந்துது, ஒரு சில மலர்கள் அப்பப்போ எனக்கு பொருந்துது. சோ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு நிழல் தன்மையில இருக்கணும்னா ஒட்டுமொத்த மலர்களோட குணாதிசயங்களும் நம்ம கிட்ட அப்பப்ப வந்து போகும். பட் ஆனா அதிகமா என்ன மனநிலை நமக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துதான் ரெமெடி எடுக்கணும். எல்லா மனநிலைக்கும் ரெமெடி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மனநிலை என்னோட வாழ்க்கைக்கு, என்னோட முன்னேற்றத்திற்கு, என்னோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தடையா இருக்குன்னா அதுக்கு ரெமெடி எடுத்துக்கோங்க. ஆனா நான் இப்படிதான் இருக்கேன், ஆனா நான் அதை கடந்து வந்துடுறேன் அப்படின்னா அதுக்கு அவசியம் இல்லை. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு கவிதாவை காணோம், அவங்க இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு ஸ்கலந்தஸும் வாட்டர் வயலட் புரியுது மேடம். மேடம் சொல்லுங்க. அது வந்து விஷயங்கள் எல்லாமே நேச்சர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? என்னங்க சார்? நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதை உடனே ஸ்டார்ட் பண்ணா அது நிலத்தன்மையிலிருந்து நார்மல் வரக்கூடிய வாய்ப்பு. ஆமா, கண்டிப்பா. அதுக்குதானே நம்ம சொல்றோம், தொடர்ந்து அதை எடுக்கிறது மூலியமா மலர்கள்ல பாசிட்டிவிட்டி இருக்கு, நம்ம மைனஸா இருக்கோம், அந்த மலரை எடுத்து பாசிட்டிவா வைக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேங்க சார். ஒரு சில நபரை பொறுத்து அந்த நேரம் காலம் மட்டும்தான் வேறுபடுதே தவிர ரிசல்ட் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ என்னோட குணாதிசயம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் 20 வருஷமா இருக்கேன், நான் 30 வருஷமா இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சிலருக்கு நான் எடுத்த உடனே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கே, ஒரு வாரம் எடுத்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் 1 மாசம் எடுத்தேன் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இத வந்து நாட்களையோ ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு நாள் தான் அப்படின்றது அந்த மனிதரோடைய ஆளுமை தன்மை, அவங்களோட அந்த குணாதிசயத்தின் தன்மையை பொறுத்துதான் மாறுபடும். ஸோ ரிசல்ட் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், அதனுடைய டைம் டியூரேஷன் மட்டும் அந்த நபரை பொறுத்து வேறுபடுது. அந்த நிலத்தன்மை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க நாட்கள் அதிகமா எடுத்தாங்க. ஓகே ஓகே. ஆனா கண்டிப்பா 3 மாசமே அதிகம்தான், 3 மாசம்ன்றது அதிகம், கண்டிப்பா அவங்ககிட்ட சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டா ரெகுலரா 3 மந்த் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த ரெமெடி தேவையே படாது. ஓகே 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 ஓகே. வேற யாருக்காவது இதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. யாருக்கும் சந்தேகம் இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்த மலர் என்னன்னு சொல்லிடலாமா? அடுத்த மலர் 11வது மலர் ஜென்ஷன்
12வது மலர் ராக் ரோஸ். நான் இமேஜ் போடுறேன், டேட் போடுறேன், அதை மென்ஷன் பண்ணி ஃபாலோ பண்ணி ரெமிடிஸை எடுத்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்த மலர் ஜென்ஷன். 11வது மலர் ஜென்ஷன், 12வது மலர் ராக் ரோஸ். ஓகேங்களா? இந்த 2 மலரையும் தொடர்ந்து நான் டேட் மென்ஷன் பண்றேன், வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை முதல் 4 நாட்கள் வந்து உங்களோட போன்ல அந்த ஃப்ளவரோட இமேஜை வச்சுக்கோங்க. டிபியா வச்சுக்கலாம், இல்ல டிஸ்பிளேவா வச்சுக்கலாம், இல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம். ரெமெடி ரெகுலரா இன்டேக் எடுக்கணும், கம்பல்சரி இன்டேக் எடுக்கணும். அதே மாதிரி அந்த மலர்களை எந்த அளவுக்கு உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதோ அப்சர்வ் பண்ணுங்க. அந்த மலர்களை பார்க்க பார்க்க கூட நமக்கு நிறைய உணர்வுகளை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுத்துக்குங்க. ஓகேங்களா? வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இனி அடுத்து வர வேண்டிய வகுப்புகள் எல்லாமே 2 மலர்களா தான் இருக்கும். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது போக போக பழகிரும். அதே சமயம் அந்த உணர்வுகளையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. நோட் பண்ணி வைங்க. ஒவ்வொரு மலர்கள் எடுக்கும் பொழுதும் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, எது பிளஸ்ஸா இருக்கு, எது மைனஸா இருக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம இதை பாக்குறதோட முடிய போறது கிடையாது. இந்த 38 மலர்கள் முடிஞ்ச பிறகு நம்ம உங்களுக்கான மலர்களை நீங்களே சூஸ் பண்ண போறீங்க. எப்படி அப்படின்னா, நான் இப்ப சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் நீங்க அதை அப்சர்வ் பண்ணி நீங்க உங்களுக்கான பெர்சன்டேஜோ உங்களோட டீடைல்ஸோ எழுதிட்டே வருவீங்க. இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல 38 மலர்கள் முடியும் பொழுது உங்களுக்கான மலர்களை உங்களாலேயே தேர்ந்தெடுத்துக்க முடியும். அந்த மலர்களை நீங்க தொடர்ந்து எடுக்கிறது மூலியமா உங்களோட வாழ்க்கைய ஒரு உடலா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், உங்களோட உறவு ஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. 38 மலர்களையும் முடிச்ச பிறகுதான் நம்ம அதை தேர்ந்தெடுக்க முடியும். ஒவ்வொரு வகுப்பையும் சரியா ஃபாலோ பண்றவங்க, ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துட்டு கிளாஸ் அட்டன் பண்றவங்க, நீங்க தொடர்ந்து உங்களோட மனநிலைய நோட் பண்ணிக்கிட்டே வர்றவங்களால மட்டும்தான் அவங்களோட மலர்களை குறிப்பிட்டு ஃபாலோ பண்ண முடியும். நீங்க சும்மா ஜஸ்ட் நான் வர்றேன், கேட்கிறேன், போறேன் அப்படின்னா இது வந்து கேட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது. நீங்க கேட்டுட்டு உங்க வாழ்க்கைய மாத்திக்கிட்டு பாசிட்டிவா வாழ்றதுக்கான விஷயங்கள். ஓகேங்களா? சோ அதை எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. மிக்க நன்றி. சில தகவலை கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நான் அடுத்த மலர் வந்து பாத்தீங்கன்னா, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஜென்ஷன் ராக் ரோஸ். வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன், அந்த டேட்டை ஃபாலோ பண்ணி மெடிசன்ஸ் எடுத்துக்குங்க. சரிங்களா? ஓகே. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? யாரும் வாய் திறக்க மாட்டீங்க. சரி, ஓகே. ஆத்ம சங்கமி.